நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. மொத்தம் 7 மாவட்டங்களில் 142 தொகுதிகளில் 1448 வேட்பாளர்கள் களம் கண்டனர். இதற்கிடையே ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தில்லுமுள்ளு செய்திருப்பதாக பாரதிய ஜனதாவினர் குற்றம் சாட்டினர். குறிப்பாக பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள டைமண்ட் ஹார்பர் லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட பால்டாவில் இந்த சம்பவம் அதிகம் நடந்துள்ளது. அங்குள்ள சில ஓட்டுச்சாவடிகளில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதற்காக பட்டன் மீது டேப் ஒட்டி மறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பாரதிய ஜனதாவுக்கு அடுத்திருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கான பட்டனும் இதேபோன்று டேப் போட்டு ஒட்டப்பட்டிருந்தது. இதேபோன்று பல ஓட்டுச்சாவடிகளில் பட்டன் மீது டேப் ஒட்டப்பட்டுள்ளது. இது குறித்து பாரதிய ஜனதா முக்கிய பிரமுகரான அமித் மால்வியா வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். சமூக வலைதளங்களில் இது பெரும் விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் உருவாக்க வேண்டுமென்றே பாரதிய ஜனதா தங்கள் மீது பொய் குற்றச்சாட்டை சுமத்துவதாக திரிணாமுல் காங்கிரசார் கூறினர். பாரதிய ஜனதா புகார் குறித்து மேற்குவங்க மாநில தேர்தல் கமிஷனர் மனோஜ்குமார் அகர்வால் கூறியதாவது: வாக்குப்பதிவு இயந்திரங்களின் மீது கருப்பு டேப் ஒட்டப்பட்டதாகவும் ஸ்டிக்கர்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் தடவப்பட்டதாகவும் புகார்கள் வந்துள்ளன. மொத்தம் 77 கடுமையான புகார்கள் பதிவாகியுள்ளன. ஃபல்டா 32 புகார்கள், டைமண்ட் ஹார்பர் 29 புகார்கள், மக்ரஹட் 13 புகார்கள், பட்ஜ்பட்ஜ் 3 புகார்கள் என 4 இடங்களில் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 23 புகார்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளன. மறு தேர்தல் நடத்துவது குறித்த இறுதி அறிக்கை ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மறு தேர்தல் நடத்துவது பற்றி இந்திய தேர்தல் ஆணையமே இறுதி முடிவு எடுக்கும். மே 1 அல்லது மே 2ஆம் தேதி மறு தேர்தல் நடத்தப்படலாம். ஓட்டு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடக்க உள்ளதால் அதற்கு முன்னதாக மே 2க்குள் அனைத்து தேர்தல் நடைமுறைகளும் முடிக்கப்படும் என மனோஜ்குமார் அகர்வால் தெரிவித்தார். কিন্তু আমাদের কাছে যেটা কমপ্লেন্ট আসলো, আপনার যেটা আছে ব্ল্যাক টেপ লেগেছে, या অ্যাডহেসিভ লেগেছে, या স্টিকার লেগেছে, या আপনার যে আছে আতার লাগিয়েছে, या যেটা भी আছে, ওটা কমপ্লেন্ট আসছে টোটাল 77 মধ্যে ফালতা অ্যাসেম্বলি সিটে এসছে 32, মগরা হাট অ্যাসেম্বলি সিটে এসছে 13, ডায়মন্ড হারবার অ্যাসেম্বলি সিট আছে 29 and বজবজ অ্যাসেম্বলি সিট আছে 3, 29। হ্যাঁ, এরপরে যেটা আছে আমাদের ভেরিফিকেশন চলছে, যেটা আছে এখন পর্যন্ত 23 ভেরিফাইড কেসেস আছে অ্যান্ড ভেরিফিকেশন ইজ অনগোয়িং এক্সারসাইজ অ্যান্ড আলটিমেটলি রিপোল যেটা হবে ওটা তো সো মেনি রিপোর্টস আছে, সব আছে, এর মধ্যে কত এস্টাবলিশ হবে, কি হবে, নিয়ে হবে, দ্যাট উইল ফাইন্ড আউট বাই টুনাইট or tomorrow, because that is the elaborate exercise done by the DO along with the RO and observers and sector officers, and so many people are involved in the entire exercise. So এটা করা পরে আমরা জানবো, এটা একটু পরে জানবো या কাল সকালে জানবো যেটা আছে। বাট কমপ্লেন্ট 77 ছিল and 23 আমাদেরকে দেখছে প্রাইমা ফেসি কি 23 যেটা আছে এর মধ্যে যেটা আছে, যেখানে আপনার ম্যাক্সিমাম আছে ফলতাতে 20, অন্য জায়গা 1 বানা আছে। দেখো রিপোল তো ওটা ইসিআই ডিসাইড করবে ফার্স্ট হবে কি সেকেন্ড হবে, বাট ডেফিনেটলি ফোর্থে যদি কাউন্টিং আছে তো সেকেন্ড মধ্যে তো কমপ্লিট করতে হবে। দেখুন আমি হ্যাঁ 100% এর মধ্যে হতে পারে, নেই হতে পারে, আলটিমেটলি আমরা দেখবো, বিকজ উই আর সিটিং হিয়ার, উই আর সিইং দ্যাট দ্য স্যাংটিটি হ্যাজ বিন টেম্পার্ড, বাট ওটা ম্যাটেরিয়াল ডিফারেন্স কি হয়েছে, নেই হয়েছে, লেট দ্য আরও অ্যান্ড আদার পিপল সে অন দ্য ফিল্ড
আমরা তো এখান থেকে দেখতে পেলাম, আমরা কথা বললাম প্রিসাইডিং অফিসারতে, হি অ্যাকসেপ্টেড, আমরা কথা বললাম অন্য লোক সঙ্গে যে ওখানে বুথে ছিল, মাইক্রো অবজারভার অন্য লোক যেটা ছিল, উই হ্যাভ সেড কি দিস আর এস্টাবলিশড প্রাইমা ফেসি। ফাইনালি যেটা আছে কি হবে না হবে, দ্যাট লোকাল ডিসিশন নিতে হবে যেটা আছে। অফকোর্স আমরা যদি ওর চাইবো তো আমরা ওর তদারকি করতে পারবো যেটা আছে, বাট জেনারেলি যেটা আছে এস্টাবলিশ হবে যেটা আছে, লেট দেম ডু দ্য পেপার ওয়ার্ক, লেট দেম সি এভরিথিং।